ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. இப்போ தான் அவள் வந்து சைனாக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம். அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு நீ என்ன இப்போ வந்துட்டியா அப்படின்றத சொன்னதுமே அதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சூசிக்கும் அங்கே நம்ம ஹீரோ கோக்குமே யாரோ ட்ரக்கை கொடுத்து 2 பேருமே அங்கே ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயுமே இங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. வேணுனே யாரும் நம்மளை இப்படி ப்ரேம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, நீ கண்டிப்பாக அவனை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போர்ஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு அது பிடிக்கல அப்படின்றத சொல்கிறான். நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது, நீ பண்ணிதாகணும், குடும்பத்தோட மானம் என்ன ஆகுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கட்டாயப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதோட சரி நம்ம ஹீரோயின் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே அப்ராடுக்குமே போயிருக்கா போல். இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னை வந்து பிளைண்ட் டேட்டு கூப்பிட்டுட்டு என்னவே பில்லு எல்லாத்தையும் பே பண்ண வச்சுட்டு போயிட்டான். இப்போ திரும்பவுமே எனக்கு கால் பண்ணி இன்றைக்கி மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமானவன், என்கிட்ட வந்து திரும்ப காசை பிடிங்கி தின்னலான்னு பார்க்குறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அது என்ன அட்ரஸ்ன்னு சொல்லு, நான் போய் அவனை மீட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே நீ என்ன உன்னோட ஹஸ்பண்ட் குவோ போய் மீட் பண்ணலையான்னு சொன்னதும் நான் அது பிறகு பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு அவனை போய் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோ குவோ காமிக்கிறாங்க. அவனோட டேபிளில் வந்து அந்த 600 நயனா வந்து அவன் மாற்றி வச்சிடுறான். தெரியாமல் கீழே விழுந்துருது. அப்போங்க நம்ம ஹீரோ நீ வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு அசிஸ்டண்ட்டை சொன்னதும் என்ன பாஸ் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, இப்போ தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் திரும்பவும் போய் இப்படி உடனே வந்து டைவர்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்டதுமே அவ்வளோ மாதிரி ஒரு சீட்டர் கூட நான் சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே முன்னாடி வந்து நீண்டதுமே யார் நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா, உன்ன மாதிரி மோசமானவனை பார்த்ததே கிடையாது, இப்படி கேர்ள்ஸை வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வர வசூ இப்படி வந்து வாங்கி தின்னுட்டுருக்கே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே அங்கே நம்ம ஹீரோயே யார் நினச்சி நீ இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவள் ஷாக் ஆகிட்டு என்ன வந்து தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ தானே என்னோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வர சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதும் அங்கே டேபிள் நம்பருமே பார்த்துட்டு நான் கரெக்டான டேபிளுக்கு தான் வந்திருக்கேன்னு அவன் சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்ன என்னோட அட்டென்ஷன் வந்துட்டு வேணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஒன்றை மாதிரி ஒரு கஞ்ச பேசினாரிட்ட போயிட்டு யாராச்சும் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்களா, நீ வந்துட்டு லேடிஸ்ட்டை வந்து வாங்கி தின்றேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் கூ கம்பெனியோட ஓனர்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாயக் ஆகிட்டு என்ன நீயா கூ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ இப்போ என்னோட அட்டென்ஷன் வேணும் தானே பண்ணிட்டுருக்க, உண்மையிலே எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு, உனக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது ஸ்லிப் ஆகிடுறா. நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் பிடிச்சி தள்ளிட்டு நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத, ஆல்ரெடி உனக்கு ஒய்ப்பு இருக்கும்போது நீ எப்படி இங்கே வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்தேன்னு சொன்னதும் இப்போ தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் என்னோட பேக்ரவுண்ட் எல்லாமே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நீ தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காதான்னு சொன்னதுமே எனக்கு நீ என்னோட பிளைண்ட் டேட்டாக இருந்தால் எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இவ இவ்வளோ மோசமானவனாக இருக்கான், வந்து ஒய்ஃபை வச்சுட்டு வேற ஒருத்தி கூட சுற்றணும்னு பார்ப்பானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உன் மேலெலாம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பாட்டு திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அங்கே வெயிட்டர் வந்து சார் இப்படி நம்பர் மாறி இருக்குது, அதனால தான் அந்த லேடியை தப்பாக புரிஞ்சுட்டாங்க, நாங்கள் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறோன்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் போங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அசிஸ்டன்ட் அங்கே டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுமே அங்கே வந்து அவங்க அம்மாட்டையுமே வந்துட்டு இன்றைக்கி மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சரி ஓகே அவளை நான் பர்சனலாகவே பார்த்து இன்றைக்கி வந்துட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹீரோட அம்மா கால் பண்ணி நீ வந்துட்டு இப்போ அப்ராட்லேருந்து வந்துட்டு என்னை நீ பார்க்க வர வேணாமா, கண்டிப்பாக இன்றைக்கி வரணுமா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக வரேன் ஆண்டி அப்படின்றத சொல்கிறா. பிறகு வீட்டுக்குமே அவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு அங்கே ரூமில் போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இதில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு வர்றான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏய் நீயே நீங்கள் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவனாங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இவனுக்கு என்னை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சோ அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. என்ன வந்துட்டு இது அப்படின்றத கேட்டதும் இது உனக்கு கிடையாது வேற ஒரு லேடிக்கு அப்படின்றத சொன்னதும் என்ன வேற ஒரு லேடியுமே நீ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு இப்போ உனக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்குல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்குமே என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்ச என் பாட்டு கிஸ் பண்ணதுமே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் நீ இப்படி என்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்காத, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு போனதும் ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். எங்கே போயிட்டுருக்க, நீ எங்கே போகிறேன்னு சொல்லி நான் விடுறேன்னு சொன்னதுமே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஜாப்காக இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி இந்த டைவர்ஸ் நோட்டீஸை வந்து அவளோட வீட்டுக்கே நீங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்காக இன்டர்வியூக்கு போய் அங்கே வந்து நின்றுட்டுருக்கும்போது நம்ம பாஸ் வந்துட்டாரு, நீங்கள் எல்லாருமே லைனாக நில்லுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே நின்றுட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே உள்ள என்ட்ரானதுமே ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா இவனை இங்கே பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவன்கிட்ட வந்துட்டு அங்கே பேச ட்ரை பண்ணதுமே, ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை கண்டுக்காமல் ஹீரோயினை பார்த்து அப்படியே வந்துட்டு போனதும் அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட உன்ன மாதிரி லோ கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஹை கிளாஸ் ஆகணும்னு என்னைக்கு நினைக்கக்கூடாது, நீங்கள் டிசைனர் ஜாப்க்கு தானே வந்திருக்க, பட் அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, உனக்கு அதெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸ் தான் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை பற்றி அங்கே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கா. யாரோடதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. பிறகு நம்ம ஹீரோயின் ஃபைனலாக நான் எப்படியோ எனக்கு இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவுமே என்ட்ரானதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட நீ வந்து என்ன வந்து உண்மையிலே இந்த கம்பெனியோட பாஸ் நீ தானா அப்படின்றத சொன்னதுமே, நான் வந்துட்டு சும்மா விளையாட்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆரம்பித்தேன், பட் அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். ஆனால் நீ நேற்று என்கிட்ட வந்து நடந்துட்டு பேசிட்டு போன விதத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நீ திரும்ப வரமாட்டேன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு திரும்ப நீ என்கிட்ட வந்திருக்கே அப்படின்றத சட்டி கேட்டதும் நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் ஒன்றை மீட் பண்ணுறதுக்கு வரல, நான் கம்பெனியோட இன்டர்வியூக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் தேவையில்லாமல் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்காத, மேலே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை இப்போ கூட என்னால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதும் நான் அதை பற்றி சொல்லலை, உனக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கப்போ நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓ அவளை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கியே, அவள் வந்து ஒரு சீட்டர், என்னை வந்து ஏமாற்றி என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா, நான் கூடிய சீக்கிரம் அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே பேசினதும் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. என்னை பற்றி எவ்வளோ சீப்பாக பேசிகிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இப்போ நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க தெரியுமா, நான் தான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்கிறா. அப்பன்னு பார்த்தா அங்கே லிஃப்ட்டு ஓப்பன் ஆனதுமே அங்கே வந்து எல்லா மெம்பர்ஸுமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஹீரோ இப்போ நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் அவள் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வேகமாக போயிடுறா. இவனுமே பின்னாடி அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகவுமே அந்த லீன் அங்கே வந்துட்டு இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்கள் டின்னருக்கு போகணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுக்காமல் போனதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு நான் அவன்கிட்ட அந்த டைவர்ஸ் வாங்கிட்டு எப்படியாச்சும் விலகி போயிடலான்னு பார்த்தா கடைசியில் அவன் தான் என்னோட பாஸாகவே வந்து உட்காந்துருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது, உண்மையை சொல்லிடவா இல்லை ஒர்க்குக்காக நான் போய் சொல்லவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ உங்களுக்காக இதை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்கான். அதை அவள் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயுமே அவங்க அம்மாங்க கால் பண்ணிவிட்டு என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குமா, கண்டிப்பாக நீ அதுக்கு வரணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்வைட் பண்ணதுமே கண்டிப்பாக வரேன் ஆன்ட்டின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு ஹீரோட்ட அங்கே வந்து ஒர்க்குக்கு வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நேமை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்குள்ளே அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு என்ன வந்து நினச்சிட்ருக்க உன் மனசில், நீ உன்னோட ஒய்ஃபை வந்து இன்சல்ட் பண்ணி கோவப்படுத்தி அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்க, மரியாதையோடு இருந்துக்கோ, உனக்கு நல்லா தெரியாது பார்த்துக்கோ, நீ பேசாமல் வந்துட்டு அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, அவளை நான் பார்த்ததே கிடையாதுன்றப்ப அவளை போய் நான் எப்படி கோவப்படுத்தி வீட்டை விட்டு வரனே நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னதும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, இல்லை உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க அம்மாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்போ அந்த பேக் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கிட்டாங்க மேடம் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் அவரோட நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க, நான் வந்துட்டு கால் பண்ணி பேசி பார்க்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் இந்த பேக்கை வந்து பேக் பண்ணுங்கன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இதை பேக் பண்ண சொல்கிறேன்னு சொன்னதும் நீ இப்போ பேசிகிட்டு இருந்த அந்த ஜென்டில்மேனே நான் தான், ஏன்ட்டா தான் நீ நம்பர் கேட்க சொன்னேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன உன்னோட அம்மாவோட பர்த்டேக்காக வாங்குறியான்னு சொன்னதுமே அப்போ அவன் பரவாயில்லையே என்னை விட என்னை பற்றி உனக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உனக்கு வேணா சொல்லு, நான் வந்துட்டு என்ன வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இது எவ்வளோ காசு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு காசெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே நீ இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஒய்ஃப் இருக்கப்போ அடுத்த பொண்ணை வந்துட்டு இப்படிலாம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காது, அவள் சரியான சீட்டன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன தெரியுதான் என்னை பற்றி இவன் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு விலகு அப்படின்ற சொல்லிட்டு போனதும் இவன் எதுக்காக என்னோட ஒய்ஃபை பற்றி பேசும்போது நான் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா, இவளுக்கு உண்மையிலே என்னை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். பிறகு அங்கே பார்ட்டியில் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அவளுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அந்த லீனா அவள் வந்து ரொம்ப மோசமானவன் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நம்ம பாஸோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வந்துட்டு அதுக்கெலாம் தகுதி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் எப்படினாலும் நான் அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஒய்ஃப்ன்ற பொசிஷனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு அங்கே லீன்ட்ட போய் இப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு யாரை பற்றி இப்படி அசிங்கப்படுத்தி பேசுனீங்களோ அந்த பொண்ணை நான் தான் உங்களோட பாஸோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு
அவள் ஷாக் ஆகிட்டு, ஓ ஒய்ஃபா நீ, அப்போ இங்கே வீட்டில் வந்துட்டு உன்னால் எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுன்னு சொல்லி ட்ரிங்க்ஸை தூக்கி மேலே ஊற்றிடுறா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவள் தலையில் பிடிச்சி அங்கே ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டு என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க நம்ம ஹீரோட அம்மா வரதை பார்த்துட்டு உடனே ஆன்ட்டி இவ வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டா, நான் வந்துட்டு உங்கள் பையன் கூட வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது பிடிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டா, என்னை பார்ட்டி விட்டு போக சொல்கிறான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட அப்படிலாம் எதுவும் கிடையாது, இவ தான் என்னை புள்ளி பண்ணி பேசினான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பக்கம் அவங்க வந்து சைடு எடுக்கிறாங்க. என் மருமக வந்துட்டு உன்னை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா இங்கேருந்து போக வேண்டியதானே, யாருக்கு அவ்வளோ பிடிக்கலையா, யார் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நீ வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்ற சொல்கிறாங்க. இந்த உனக்காக வந்துட்டு நான் ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கேன், இதை நீ போட்டுக்கோன்னு சொன்னதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க இது 10 மில்லியன் உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாலாம் எனக்கு வேணாம் ஆன்ட்டின்னு சொல்கிறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்னோட மருமக, நீ இதை கண்டிப்பாக வந்து ரூமில் போய் போட்டுக்கோ, அவன் எங்கே இன்னும் ஆளாவே காணும், நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அந்த லின் அழுதுகிட்டே போகும்போது நம்ம ஹீரோ மேலே போய் இடிச்சிடுறா. என்னாச்சு ஏன் அழுதுட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அப்போ நீ போ எனக்கு வந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்கிறான். ப்ளீஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க, அவங்க வந்துட்டு நாங்கள் யாருமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை இன்சல்ட் பண்ணி இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் வந்துட்டு அவளை இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை, நான் வந்துட்டு ஒய்ஃப்ன்ற பொசிஷனை வேறு அவள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாளா, நான் கண்டிப்பாக இன்றைக்கி அவட்ட போய் டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே உள்ளே போகும்போது 2 பேருமே வந்து மேலே இடிச்சிட்டு ஸ்லிப் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு நான் வந்து பார்ட்டிக்கு வா என் கூடன்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் வந்துட்டு நீ வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ வந்திருக்கே என்ன விஷயம், அப்போ நீ வந்துட்டு என்னை பிடிக்க போய் தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே தேவையில்லாமல் இப்படி நீ பேசிகிட்டு இருக்காத, நான் வந்துட்டு உன்னோட அம்மான்னு சொல்லும்போது அவன் வேமா அங்கே பிடிச்சிட்டு நீ வந்துட்டு கோவம் எங்கே போயிட்டுருக்க, எனக்கு வந்துட்டு புரியுது நீ வந்து என்னோட அட்டென்ஷன் வேணும் தான் பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் வந்து உன்கிட்ட வந்து அட்டென்ஷன் சீக் பண்ண போகிறேன், உனக்கு தான் ஒய்ஃப் இருக்குல்ல, நீ போய் ஒய்ஃபை பாருன்னு சொன்னதுமே அது வந்துட்டு ஒரு வேஸ்டான மேரேஜ் தான், நான் அவளை லவ்வே பண்ண கிடையாது, நான் அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவள் ஈஸியாக பேசிகிட்டு இருக்க 3 இயர்ஸாக வந்து மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அவள் வந்து 3 இயர்ஸாக மேரேஜ் ஆகி என்னை விட்டுட்டு அப்ராடில் போய் உட்காந்துக்கிட்டா, நான் வந்துட்டு அவட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு எப்போ இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நீ அதை பற்றி நான் கவலைப்படாத, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா சொல்லு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்னடா பாவி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு பேசுவியா அப்படின்றத சொன்னதும் நீ சொன்னேன்னா நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை வந்து பாரு அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் தானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேமா பிடிச்சவளை கிஸ் பண்ணிடுறான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க, 2 பேருக்கு நடுவில் எல்லாமே சமாதானம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சி ஒரு அறா விட்டுறா. நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒய்ஃபை வச்சுட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதே தப்பு அப்படின்றத சொன்னதும் நீ அதை பற்றி கவலைப்படாத, கூடி சீக்கிரம் நான் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நான் அவன் முன்னாடியே வந்து கால் பண்ணி இப்போ டைவர்ஸ் கேட்குறேன்னு சொல்லும்போது அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாகிடுது, ஐயோ ஃபோன் பண்ணால் மாட்டிக்கிருவேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ஃபோன் பண்ணும்போது ரிங் ஆனதுமே இப்போ உனக்கு யார் இப்போ வந்து ஃபோன் பண்ணிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை இந்த பையன் வந்துட்டு என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத சொன்னதும் நீ கால் பண்ணி பேசு அப்படின்றத சொன்னதுமே அவளுமே அட்டன் பண்ணி எனக்கு வந்துட்டு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நீ ஃபோனை வையின்னு சொல்லிட்டு அவள் கட் பண்ணி வச்சா. அவனை பார்த்தா அந்த ஃபோன் கட்டானது கூட தெரியாமல் இந்த பார்த்தியா அவள் ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு அவள் சரியான திமிர் பிடிச்சவ, நீ அவளை பற்றி வந்துட்டு எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ டைவர்ஸ் வாங்க, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசு ஓகேவா, இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவன் வந்து நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து நாங்கள் மேனேஜர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, காம்படிஷனில் வந்து அந்த டிசைன்ஸில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு அவார்டுமே கிடைக்கும், ஸோ வந்துட்டு நிறைய வந்து காசுமே கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, அங்கே வந்து நான் தான் அவனோட ஒய்ஃப்னு சொல்லி அங்கே வந்துட்டு அவனுக்கு தெரியும் போது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதுக்காகவே இந்த காம்படிஷன் நான் வின் பண்ணி ஆகணும், அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கோவப்பட்டு கத்துறாரு, எதுக்காக நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, நீ ஒய்ஃபாக வந்து ஒழுங்காக வந்து வீட்டில் இருக்க மாட்டேயா, மேரேஜ் ஆயிடுச்சுனா அப்படின்றத சொன்னதும் எதுக்காக நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிச்ச லைஃபாக நீங்கள் வாழ விட்ருக்கீங்க, கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது, குடி சீக்கிரம் அவனுக்கு எனக்கு மேரேஜே வந்துட்டு ஃபினிஷ் ஆக போகுது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கேன், நான் எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மாவோட ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொன்னதுமே
அவங்க ஸ்டெப் மதர் என்ன பேசிகிட்டு இருக்கோம், உன்னோட அம்மா ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு ஆல்கஹால்னாலே அலர்ஜி, அவங்க எப்படி போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவங்க அப்பா, நீ எப்படி உன்னோட ஸ்டெப் மதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அவளுமே உனக்கு அம்மா தான் சொன்னதும் என்னோட அம்மா சேர்த்து போயிட்டாங்க, இவங்க ஒன்றும் என்னோட அம்மா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்துடுறான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக. அங்கே அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட நேமையுமே அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே ஹீரோ கதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா என்னோட ஒய்ஃபுமே வந்துட்டு இங்கே என்னோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஆனால் உள்ளே வரல, அவங்க வெளியே தான் இருக்கா. பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட காரை வந்துட்டு யாரோ வந்து பிரேக்கை ஃபெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அதை நோட்டீஸ் பண்ணிட்டு வேமா நம்ம ஹீரோயினை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வரப்ப அவன் மறைஞ்சிக்கிறான். ஆனால் ஹீரோ நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணதுமே அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட அந்த எஸ்கேப் ஆகி ஓடும்போது ஹீரோ மேலே போய் அவள் இடிச்சிடுறா. என்ன வந்து பண்ணிகிட்ருக்க நீ, இது வந்து புது ட்ரிக்கா என்னை வந்து கவர் பண்ணுறதுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, வா மொதல் நீ இப்பயுமே என் கூட சேர்ந்து எஸ்கேப் ஆகுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அவங்க ஓடிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அந்த ஆளுங்க எல்லாமே அங்கே ஃபைட் பண்ண வந்ததுமே ஹீரோவுமே ஃபைட் பண்ணுறான். ஹீரோயின் அட்டாக் பண்ண வர டயத்தில் நம்ம ஹீரோ போய் காப்பாற்றி அங்கே அவனுக்கு வந்துட்டு அங்கே கத்தி குத்துப்பட்டுருது. 2 பேரும் வேகமாக அங்கே கார் எடுத்துகிட்டு அங்கே எஸ்கேப் ஆகி போகிறாங்க. அசிஸ்டண்ட்டை கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் இந்த காரில் தான் பிரேக்கை வந்து கட் பண்ணாங்கன்னு சொன்னதும் அடி பாவி முதவே இதை சொல்ல வேணாமா அப்படின்றத சொன்னதும் எங்கே சொல்கிறதுக்கு டைம் கொடுத்த நீ, எனக்கு வந்துட்டு அது மறந்தே போச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு எப்படியோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுது. 2 பேருமே வேகமாக அங்கேருந்து போய் மறைஞ்சிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னால் தானே உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் நீ பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் இந்த டயத்தில் கூட இப்படி பேச்சா பேசுகிறேன்னு சொன்னதும் அம்மா தாயே அப்படிலாம் யோசிக்காத தப்பா, நான் வந்துட்டு உன்னோட நேமை தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆளுங்களுமே அங்கெல்லாம் வந்து தேடிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்ததும் தேவையில்லாமல் கத்தி அவங்ககிட்ட நீயே மாட்ட வச்சிடாத அமைதியாயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோக்கு அடிப்பட்டதில் அங்கே மயக்கமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்னோட நேமை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படையில அப்படின்னா கண்டிப்பாக நீ நல்லபடியாக இருந்ததாகணும்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் அங்கே அசிஸ்டன்ட் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள எல்லாத்தையுமே அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நைட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு உண்மையிலே அவன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கான், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் மார்னிங் அவனை மீட் பண்ணுறதுக்காக உடனே கிளம்பி போகிறா. அங்கே போனால் கார்ட்ஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் நான் தான் அவரோட ஒய்ஃப், என்னை உள்ளே விடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே எங்கள் கதவை திறந்துட்டு என்னோட ஒய்ஃபை நீங்கள் உள்ளே விட மாட்டீங்களா, உள்ளே விடுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஃபைனலாக உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்றத சொன்னதும் எதில் என்ன இருக்குது, நீ எப்படின்னாலும் என்னோட வருங்கால ஒய்ஃப் தானே அப்படின்றத சொன்னதும் அட பாவி இப்பயுமே இப்படியாடா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி அவளை மடியில் இழுத்து உட்கார வச்சுட்டு நீ வந்துட்டு என் மேலே அக்கறை இருக்க போய் தான் இப்போ என்னை மீட் பண்ண வந்திருக்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையிலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்தியா அப்போ இருந்தே உன் மேலே வந்துட்டு எனக்கு லவ் வந்துருச்சு, நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ புரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா, உன்னோட ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் நான் தான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேனே அவளை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அந்த ஃபேமிலி சரியான வந்து ஃப்ராடு ஃபேமிலி அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அந்த பொண்ணுமே பாவம் அப்பாவியாக இருக்கலாம்ல, அவங்களுக்கு மேரேஜ் வந்து பிடிக்காம கூட நடந்திருக்கலாம்லன்னு சொன்னதுமே ஓ பிடிக்காம நடந்திருக்கா, நான் டைவர்ஸ் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன், அவன் அப்ராடில் போய் உட்காந்துக்கிட்டா இப்பயுமே டைவர்ஸ் கொடுக்க மாட்டா, அவங்க ஃபேமிலி 3 இயர்ஸாக என்கிட்ட இருந்து எவ்வளோ காசு வந்து பிடிங்கிட்டு இருக்காங்க தெரியுமா மாதம் மாதம் அவளோட பேரை வச்சுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரியாமல் இது என்னடா வேலை நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நானுமே வந்துட்டு மேரேஜ் ஆனவதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறான். நீ பொய் சொல்லாதான்னு சொன்னதும் இல்லை உண்மைதான்னு சொன்னதுமே சரி ஓகே இதில் என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்துட்டு என்னோட ஒய்ஃபை வந்து பிடிக்கல, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், நீயுமே உன்னோட ஹஸ்பண்டை வந்து டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அதை கேட்டுட்டு ஹீரோ எதுக்காக இப்படி ஷாக்காக பார்த்துட்ருக்க, ஒருவேளை உன்னோட ஹஸ்பண்டை நீ லவ் பண்ணுறேன்னு எது என்கிட்ட சொல்ல போறியா அப்படி மட்டும் சொல்லிடாதான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே இதில் என்ன இருக்குது, எனக்கு பிடிக்கல உனக்கும் பிடிக்கல, ஸோ நம்ம டைவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறலாம் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோவில் ஹக் பண்ணிவிட்டு உண்மையிலே தான் சொல்லிட்டுருக்கேன், எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒன்று பிடிச்சிருக்கு, நான் வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கையை தட்டினதுமே ஐயோ எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்குன்னு சொன்னதும் என்னாச்சின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ நீ என்னை ஹக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே எனக்கு வலியெல்லாம் போகும்னு சொன்னதும் ஹீரோயின் வா ஹக் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் அவனும் ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட கண்டிப்பாக நீ வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வரணும், அங்கே வந்துட்டு நான் வந்து உனக்காக சூப்பராக அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான் போல். ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா.
நம்ம ஹீரோயின் இப்போ எனக்கு டைவர்ஸ் குடுக்கணும்னு பார்க்குறான். என்ன மேரேஜும் பண்ணணும்னு நெனைக்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவளோட அந்த ஐடிங் கார்டு வந்து கீழ விழுந்துருது. அப்போ ஒரு லேடி அத எடுத்து குடுத்ததுமே, பேசாம அந்த டைவர்ஸ் அக்ரீமெண்ட்ல நான் இத வச்சு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு, அவ அதே மாரியே பண்ணிடுறா. நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும். அவ தான் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு பண்றா. பட் அங்க நம்ம ஹீரோ அத ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ஃபைனலா வந்து அவ டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி குடுத்துட்டாளா. எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எங்க ஆஃபீஸ்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருக்குமா. இப்ப அவன் கூட வந்து டேட்க்கு வேற வந்து கூப்பிட்டுருக்கானே. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. இந்த லின்னுக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிருது. அவள போய் எப்படி அவன் கூப்பிடலாம்? நான் இத்தன வருஷமா அவள லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு, அங்க அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, நான் இப்போ உடனே அந்த லொகேஷன வந்து கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்புங்க அப்படின்றத சொல்றா. நம்ம ஹீரோயின் அங்க உள்ள போகும்போது, எனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸா இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு போறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக சூப்பரா அங்க வந்து வெல்கம் பண்றான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருது. நம்ம ஹீரோ அவளுக்காக வந்து சூப்பரா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு, நான் வந்து உன்னை இன்னைக்கு வந்து டேட்க்காக கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொன்னதும், ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு ஷாக் ஆயிருது. என்ன ப்ரப்போஸ் பண்ண போறானா? நான் வந்துட்டு என்ன வந்து ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சுட்டு, எனக்கு ஃபைனலா ஒரு டின்னர் குடுக்கலான்னு கூப்பிட்டுருக்கான்னு நெனச்சனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்ப ஹீரோயின் இந்த கேக்ல ஏதோ நீ ரிங் வச்சிருக்கியா? அப்படின்றத சொன்னதுமே, ஆமா நீ வந்துட்டு என்ன சாப்பிட்டியான்னு சொன்னதும், ஐயோ கடவுளே! நான் வந்துட்டு சாப்பிட்டனே! இப்ப செத்து போயிருவேனேன்னு சொல்லிட்டு அங்க பயப்படும்போது, நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல வந்துட்டு வேகமா புடிச்சு அவள கிஸ் பண்ணிட்டு, நான் வந்து உண்மையிலேயே வந்து உன் மேல சீரியஸா இருக்கேன். நான் வந்து உன்ன மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு, அவளோட கையில புடிச்சு அங்க ரிங்கையுமே போட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. நீ யார் என்னன்றதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிட்டுருக்கு. இப்போ சொல்லு நீ வந்துட்டு என்ன லவ் பண்ணுறியா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறான்னு கேட்டதும் ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அவன் இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கையில் கொடுத்ததுமே இது என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து உனக்கு ரொம்ப சின்சியராக இருக்கேன். என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து நான் வந்து டைவர்ஸ் பேப்பரை சைன் வாங்கிட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த லின் வந்து ஏ சுஜி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன நீயா சுஜின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிருது. அப்படின்னா நம்மளை இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த லின் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து இவ கூட சேர்ந்து டேட்க்கு வரலாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அப்போ இவ்வளோ நாளாக என்கிட்ட நீ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்க நீ தான் என்னோட ஒய்ஃபே ஆனால் நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன சீட் பண்ணியிருக்கன்னு நம்ம ஹீரோயின்கிட்ட சொன்னதும் நான் எந்த சீட்மே பண்ணலை அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் வந்து எவ்வளோ டைம் சொல்ல ட்ரை பண்ணேன் முடியலன்னு சொன்னதுமே அப்போ அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி என்ன அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு புரிஞ்சுக்கச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நம்ம 2 பேத்துக்குமே இதுக்கப்புறம் ஒத்து வராது. ஸோ நம்ம பிரிஞ்சதாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. வீட்டுக்கு போனால் அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பாட்ட ஏற்றி விட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கும் அவனுக்கு டைவர்ஸ் ஆகிருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிருது. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க உங்களால் தான் என்னோட அம்மா இறந்தே போயிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த லேடி கோவப்பட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோங்க வந்து கைப்பிடிச்சிக்கிறான். என்னோட ஒய்ஃப் மேலே யாருக்காச்சும் வந்துட்டு கை வைக்கிறதுக்கு தைரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் அவனை பார்த்துட்டு இவன் தான் அவளோட ஹஸ்பண்டா பார்க்க வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் இவன் கூட எனக்கு வந்து மேரேஜ் நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டேக்கா. 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டமேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்பயுமே என்னோட ஒய்ஃபுக்கு நான் வந்துட்டு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன புதுசாக வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க நீ தானே டைவர்ஸ் கேட்ட அப்படின்னு சொன்னதும் நீ என்கிட்ட வந்துட்டு ப்ளே பண்ணுவேன் நான் வந்துட்டு ப்ளே பண்ணாமல் உன்னை விட்டுருவேனா நீ என்னோட ஒய்ஃப் நீ என்னை விட்டுட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது. என்னோட அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒழுங்காக நீ இப்போ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு என் கூட வந்து சேருன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே காரில் ஏறதுக்கு முன்னாடி உன் கூட வீட்டுக்கு வரேன் பட் நான் உன் கூட சேர்ந்து தூங்க மாட்டேன் தனியாக தான் ரூம் வேணும்னு சொன்னதும் ஓ மேலே எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். பிறகு வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா அங்கே வந்து ரூமில் 2 பேர்த்தையும் பிடிச்சி அங்கே தள்ளி கதவை லாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உன் கூட சேர்ந்தாலும் இந்த ரூமில் என்னால் இருக்க முடியாது நீ வந்துட்டு இன்னொரு கீ இருந்துச்சுன்னா அதை வச்சு தோறன்னு சொன்னதும் ஏன்ட்டு அந்த ரூமில் கீயெல்லாம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். அங்கே அவன் பாட்டு வந்துட்டு கட்டிலில் போய் படுத்துட்டு உன்னோட வந்துட்டு டிசிஷன் தான் நீ வந்து மேலே வந்து தூங்கினாலும் தூங்கு இல்லை தரையிலே படுத்துக்கோன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே தரையிலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ உண்மையிலே தரையிலே படுத்துறாளா இவ அப்படின்ற சொல்லிட்டு அவளை அப்படியே அங்கே வந்துட்டு மேலே தூக்கிட்டு போய் படுக்க வைக்கும்போது தெரியாமல் 2 பேருக்குமே கிஸ் ஆகிடுது.
அங்கே நம்ம ஹீரோயின் அவளை வேற அங்கே ஹக் பண்ணிட்டு அவள் ஏதோ பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு அவளை வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் விட மாட்டான். பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் அவள் தூங்கி எந்திரிக்கும் போது கட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து ஓவராலாக நினைக்காத, அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போகும்போது ஒழுங்காக வந்துட்டு இல்லை வேகமாக கிளம்பி வா, லேட் ஆகாது, ஆஃபீஸ்க்கு வந்து டைம் ஆகுது, நான் போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நேற்று வந்துட்டு சாவி இல்லைன்னு சொன்னேன், இப்போ எப்படி கதவை திறக்கிறேன்னு சொன்னதும் என்கிட்ட எக்ஸ்ட்ரா கீ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே போனதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு, அப்போ இவன் பொய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லீன் வந்துட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு, இது நீ என்னோட டிசைன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆகிட்டு, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, என் மேலே பழைய போட்டு எதுக்காக நீங்கள் இப்படி போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அங்கே அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு காஃபிலாம் தூக்கி நம்ம ஹீரோயினோட மேலே ஊற்றிட்டு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே, இன்றைக்கி வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய காரில் வந்த, கண்டிப்பாக அந்த ஆள் வந்துட்டு கிழவனா ரொம்ப அசிங்கமாக பார்க்க இருப்பான், அவன் கூட தான் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அசிங்கப்படுத்தினதும் அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அவன் வந்துட்டு அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டான். ஏய் நீ இப்போ என்ன சொன்ன, என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்போ அந்த லீன் நாங்கள் உடனே ட்ராமா பண்ணுறா ஹீரோட்ட. இவன் வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு திருடிட்டு இப்போ வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டா, இவ்வளோ வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ உன் ட்ரெஸ்ஸில் எப்படி இப்படி காஃபி கொட்டிச்சின்னு சொன்னதும் இவ்வளோவே தான் வந்து என் மேலே இடிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த லீன் போய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீங்கள் 2 பேருமே என்னோட ரூமுக்கு வாங்கன்னு சொன்னதுமே அப்போ அந்த லீன் சொல்லிட்டு இருக்கா, உண்மையிலேயே நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு, அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா, ரொம்ப வந்து மோசமானவன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன வந்துட்டு சொல்கிற இதுக்குன்னு கேட்டதுமே நான் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணலை, அது என்னோட டிசைன்ஸ் தான், எனக்கு வந்துட்டு ஒரு பர்சன் என்னை ஒயில் கேட்டுன்னு சொல்லிட்டு எப்பயுமே கூப்பிடுவார், அதே மாதிரி ஞாபகம் வச்சு தான் இதை வந்து டிசைன் பண்ணேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டுட்ருக்கான், ஸோ அதை அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்போங்க அந்த லீன்ட்ட நீ வந்துட்டு இப்போ உன்னோட கோட்டை கழட்டுன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பிட்டுங்க கழட்டிட்டு பக்கத்தில் போனதும் அங்கே நம்ம ஹீரோயின் ஓ இவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுச்சா, என் முன்னாடியே நீ வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவகிட்ட அந்த கோட்டை போய் போட்டு கவர் பண்ணிட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் அந்த லீன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நீ வந்து ஃப்ராடு தான் பண்ணியிருக்க, உன்கிட்ட எந்த ஆதாரமே இல்லாமல் அடுத்தவங்க மேலே எப்படி நீ பழிய போடுவ, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஒர்க் பண்ண வேணாம், நீ கிளம்பு, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து துரத்தி விட்டுறான். பிறகு ஹீரோயின்ட்ட இப்போ ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சதுமே என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லலாம், பார்த்தா அங்கே வந்துட்டு ஷூட்டு தான் எடுக்க போயிருக்கான். அப்போ அங்கே ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணும்போது நம்ம ஹீரோயினை வேகமாக என் பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகி ஃபேஸ் ஒரு மாதிரியாகி போயிடுது. அந்த ஃபோட்டோவே ஃப்ரேம் போட்டுட்டு அவங்க அம்மா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது இங்கேவே இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இது பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. பட் அவங்க அம்மா இருக்கட்டும்னு சொன்னதும் அவளால் எதுவும் பேச முடியலை. தாத்தாவோட ரூமில் இருக்கட்டும், அவர் ஃபோட்டோலையாச்சும் ஒன்று பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாருன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்கிறான். பட் நான் வந்துட்டு இப்போ ட்ரிப்புக்காக போகிறேன், ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்துட்டு சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னோட அம்மா பேச்சை தட்டாமல் நடப்ப போலையே அப்படின்ற சொல்லிட்டு கோட்டை கழட்டிட்டு பக்கத்தில் வந்ததும் தேவையில்லாமல் இப்படி என் பக்கத்தில் நீ வரவேலை வைக்காத அப்படின்றத சொல்கிறா. நீ தான் நம்ம சொன்ன அம்மா பேச்சை தட்டாமல் நடக்கணும்னு, அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்துட்டு அந்த கோட்டை தூக்கி அந்த ஃபோட்டோ மேலே போட்டு விட்டுட்டு உனக்கு தான் இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே பிடிக்கல, இல்லை இப்படியே இருக்கட்டும், ரொம்ப ஓவரெல்லாம் திங்க் பண்ணாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறா. அவளோட நேம் வந்து ஜி. அவளை பார்த்துட்டு வா இந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க வந்து நம்ம ஹீரோ போய் இங்கே மீட் பண்ணுறான். நம்ம ஹீரோவை மீட் பண்ணதுமே ஹீரோ அவ்வளோ அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் வந்து உனக்காக தான் இப்போ அப்ராட்லேருந்து திரும்ப வந்திருக்கேன், நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு காசை விட நீ தான் முக்கியம்னு சொன்னதும் சும்மா இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வைக்காத, உன்னோட கம்பெனி பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு, அதனால நீ இங்கே வந்திருக்க, எனக்கு வந்து தெரியும் நீ எப்பயுமே காசுக்காக தான் இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அவள் நீ இப்படிலாம் பேசாத, எனக்கு ஒரு ஜாப் ஆச்சு இங்கே போட்டுக்கொடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஜாப்பை வந்துட்டு பாரு, தேவையில்லாமல் தொல்லை பண்ணாதன்னு சொல்லும்போது அங்கே வேணும் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே வேமா வந்துட்டு அவங்க வந்து வெளியே போனதும் ஹீரோயின் எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி, நீ சரியான சீட்டன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போகிறா. பிறகு ஆஃபீஸில் அங்கே மேனேஜர் போய் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அங்கே எல்லாருமே பாஸோட ஒய்ஃப் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டோம், அப்படின்னா இவங்களா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாவே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினாக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த லேடி வந்துட்டு நம்மளுக்கு வந்து மரியாதை கிடைச்சா நல்லதுதான்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நாங்கள் வந்துட்டு எல்லாருமே அவளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ரிங் இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ரிங் ஓன்ட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. கண்டிப்பாக ஃபேக்காக தான் ரெடி பண்ணியிருப்பான்னு அந்த ஜீ சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை இந்த என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்ததுன்னு சொன்னாலும் யாரும் நம்பாமல் ஒரு டிசைனர் இருந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கையுமே பிடிச்சி எங்கள் கழட்டி எரிஞ்சிடுறாங்க. அந்த ஜீட்டை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு சொன்னதும் வாங்களே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எவ்வளோ நாளைக்கு தான் போய் சொல்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவளுமே இங்கே கூட போயிடா.
போயிடா. நம்ம ஹீரோ அந்த ரிங் அங்கே பார்த்துட்டு இவளுக்கு என்ன தைரியம் இருந்தால் ரிங்கை கழட்டி போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு பாஸ்வேர்ட் தெரில. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ வசமாக மாட்டுவான்னு சொல்லும்போது உடனே அவங்க அம்மாட்ட கால் பண்ணி பாஸ்வேர்டு கேட்குறா. ஏன்னா அவங்க அம்மா அந்த வீட்டோட நேனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல். அங்கே வந்து பாஸ்வேர்டையுமே ஓப்பன் பண்ணி போனதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு எதுவுமே எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் அங்கே தண்ணியை நான் கொண்டு வந்து கொடுத்ததுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்னோட வீட்டு பொருளெல்லாம் எப்படி தொடலான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் இது என்னோட வீடு நீ தான் ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாருமே உனக்கு வந்துட்டு இப்படி வேறு ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்குதா நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு காமிங்களேன்னு சொன்னதும் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே இருக்க அந்த கோட்டை போய் எடுத்ததுமே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ எதுக்காக நீங்கள் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உங்கள் ஒய்ஃப் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவட்ட அவன் ரொம்ப கோவப்படுறான். தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கியா என்ன பண்ணிகிட்ருக்க ரிங்கை தூக்கி எதுக்கு போட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கையில் ரிங்கை போட்டு விடுறான். அப்போ அங்கே எல்லாருமே அங்கே வந்து சாரி கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் தெரியாமல் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே பயங்கரமாக பிடிச்சவங்க திட்டிட்டு போனதுமே நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி அசிங்கமான வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவன் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபாக இருக்க தகுதியே கிடையாது அப்படின்றத சொன்னதும் என்னோட ஒய்ஃபாக இருக்க அவளுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு அவன் சொல்கிறான். மரியாதை என்னோட லைஃப்பை விட்டு நீ போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உடனே அவளுக்கு அங்கே ஹார்ட்லாம் பெயின் ஆகிற மாதிரி நடித்ததுமே அங்கே வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவளுக்கு தண்ணி கொண்டு வரும்போது நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு வேமா அங்கே இருந்து போயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு நினைக்கிறது எப்பயும் நடக்காது நான் அவளை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா வந்துட்டு நீ எதை பற்றி கவலைப்படாதம்மா நான் உனக்கு இருக்கே ஒரு ரூமுக்கு போன்னு சொன்னதும் அவங்க 2 பேத்துக்குமே அது சுத்தமாக பிடிக்கல. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து கோ ஃபேமிலின்னு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சதே நீ ரொம்ப ஹாப்பியாக வந்து நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு உனக்கு பிடிக்காத லைஃப்பில் நீயே இருக்கணும் உனக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க 2 பேத்துக்குமே இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியுமே அந்த ஆளுக்கு பார்த்தியா இன்னுமே வந்துட்டு அவங்க பொண்ணு ஒய்ஃபை பற்றி தான் கவலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒய்ஃபை கொலை பண்ண மாதிரியே இவனையுமே அனுப்பி வைக்கணும்னு சொன்னதும் அவள் ஷாக் ஆகிட்டு என்னம்மா இதெல்லாம் சொன்னதும் அந்த லேடி என்னை அவளாவை போய் இருந்து சேர்த்து போனா நான் தான் காரை வந்து பிரேக்கை கட் பண்ணேன்னு சொன்னதும் அங்கே அவங்க அப்பா அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அப்படின்னு இத்தனை நாள் ஏன் கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணீங்களா நான் அவங்க கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட போகிறாரு. ஆனால் மேலே ஒரு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த கிழவனோட தொல்லை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. போய் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்கள போட்டு அங்கே அடிச்சிட்ருக்கா. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்தையுமே கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் உங்கள் அப்பா இப்போ நல்லா ஆகிட்டாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவங்க அப்பா கூட இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோன் பண்ணா. அவள் தான் ஃபோன் வச்சுருக்கா போல். ஸோ ஃபோனை கட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிடுது. நம்ம ஹீரோ இப்போ யார் ஃபோன் பண்ணது ஃபோனை தான் சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க இருந்து போயிடுறான். அப்போ அவள் திரும்ப யார்ட்டையும் கால் பண்ணி எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹீரோ கால் பண்ணி மீட் பண்ண வர சொன்னதுமே பிடிக்காதவன் கூட போய் இருக்கணும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறா. அவன் வந்துட்டு உனக்காக தான் இது பாருன்னு சொன்னதும் டைவர்ஸ் பேப்பர் தான் கொடுக்குறான்னு பார்த்தா அங்கே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் கொடுக்குறான். உன்னோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணது உன்னோட ஸ்டெப் மதர் தான் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. என்னையுமே எனக்கு கார் பிரேக் வந்து பண்ணது ஆளை வச்சு அடிக்க வச்சது எல்லாமே அவங்களோட வேலை தான் அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வந்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த லேடியை பார்த்தா அங்கே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு விட முடியல. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்க்க போகிறேன் நீங்கள் வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மீட்டிங் வச்சு பேசிகிட்டு இருக்கவும் அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. என்னோட அப்பாவை எங்கே மறைச்சி வச்சுருக்க மரியாதையில் சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க போய் செக் பண்ணாங்க. அப்பா வந்துட்டு உள்ள ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க போல். அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்ததும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் போய் உள்ளே இழுத்துட்டு போய் அடி நொறுக்கி எடுத்து விட்டுட்டா. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நடக்க வேண்டியது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஹெல்ப்பால் அவங்களையுமே போலீஸில் வச்சு அரெஸ்ட் பண்ணியுமே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. எல்லா ஆதாரத்தையுமே கொடுத்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இவளே அந்த கம்பெனியோட சிஇஓவுமே ஆயிடுறா. பிறகு வீட்டில் நம்ம ஹீரோயின் நீ உண்மையிலே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டதும் நான் ஒன்று மட்டும்தான் எப்பயுமே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அப்புறம் என்கிட்ட கோவமாக இருந்தேன்னு சொன்னதும் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் போய் சொல்லி ஏமாத்துறேன்னா அப்புறம் எப்படி எப்படின்றத சொல்லி அவன் கேட்டுட்ருக்கான். நான் எப்பயுமே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.